Hi friends, TNPSC Group 1 to 4 2025. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கான வேர் டு ஸ்டடீஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு சிம்பிளாக படித்து முடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது. ஸோ அதுக்காக தான் நம்ம செலக்டடாக, ஏன்னா ஏகப்பட்ட லெசன்ஸை சூஸ் பண்ணி அது இதுலன்னு அங்கங்கன்னு பிச்சு பிச்சு படிக்கிறதோட சில செலக்டட் லெசன்ஸை சூஸ் பண்ணி அதை வந்து பர்ஃபெக்டாக முடிக்கிறதுன்றது ரொம்ப நல்ல ஐடியா. ஸோ அதை தான் நம்ம வந்து எந்தெந்த லெசன்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்க்கு தேவையோ அதெல்லாம் சூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழைய சிலபஸ் படி நம்ம யூனிட் 9 ஃபேமஸாக சொல்லிட்டு இருப்போம். ஸோ இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூனிட் 8 2023 2022 அந்த பீரியட்ல தான் யூனிட் 8க்கு ஈக்குவலாக வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு. பட் 2024ல இதோட வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அண்ட் இப்போவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் வந்து இப்போ குரூப் 1 எக்ஸாம்ஸில் ஒரு 25 கொஸ்டின்ஸ், குரூப் 2 அண்ட் 4ல வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டாபிக் நம்ம வந்து நல்லா படிச்சுக்கணும். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு 10 லெசன் ஸ்ட்ராங்காக நம்ம படிச்சுட்டு கொஞ்சம் ஒரு சில டாபிக்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நான் வந்து இதில் அட்டாச் பண்ணி தரேன். ஸோ அந்த சோர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எந்தெந்த டாபிக்ஸ்க்கு மெயினாக படிக்கணும்னு சொல்கிறேன், அதையும் வந்து ஸ்ட்ராங்காக படிச்சிருங்க. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம வந்து இந்த லெசன்ஸ் எல்லாம் சொல்கிறோம்ல, ஸோ இந்த மாதிரி டோட்டலாக ஒரு 70 to 80 லெசன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு லைவ் டெஸ்ட் மாதிரி டெய்லி ஒரு லெசன் என்ற மாதிரி கொண்டு போகலான்னு ஒரு பிளான் வந்து இருக்குது. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ உங்களோட ஐடியா என்ன, எடுக்கலாமா? ஸோ உங்கள் சைட்லேருந்து வர கமெண்ட் வச்சு நான் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணலாமான்ற இதை வந்து நான் பார்க்குறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து நம்ம எந்தெந்த டாபிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம், அதை பேஸ்டாக தான் இந்த லெசன்ஸை நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஐடியாவும் உங்களுக்கு கிளியராக கிடச்சிடும். ஸோ நமக்கு சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்ம ஒரு 25 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு வைக்கலாம். நமக்கு ஓரளவுக்கு சொல்லிட்டாங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் எவ்வளோ வரும்னு. பட் இது வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து 15 குரூப் 1ல சொல்லியிருக்காங்க. அதனால நான் 25ன்ற மாதிரி வச்சிருக்கேன். குரூப் 2 and 4ல கம்ப்ளீட்டாகவே நம்ம 10 வந்து வரும். ஸோ இதுதான் வந்து சிலபஸ். குரூப் 1 சிலபஸே தான் குரூப் 2 and 4ல. ஸோ மேக்ஸிமம் பழைய சிலபஸே தான். ஆனால் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பப்ளிக் அவேர்னஸ், அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் இன் பப்ளிக் டெலிவரி சிஸ்டம்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு 2A மெயின்ஸ் அந்த சிலபஸ்ல இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் அதே டாபிக்ஸ் தான். ஸோ இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எப்படி நம்ம வந்து இந்தந்த டாபிக் பேஸ்டாக கொஞ்சம் படிச்சுனா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் எக்கனாமிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 18 கொஸ்டின் பேப்பர் தான் அனலைஸ் பண்ணேன். ஆனால் இதில் வந்து 28 கொஸ்டின் பேப்பர் 2023 2024, அதை தவிர்த்து குரூப் 2 4 1 இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2015 எக்ஸாம்ஸ்லேருந்து எல்லாமே சேர்த்து அனலைஸ் பண்ணி பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இந்த டாபிக் தான். ஸோ இது வந்து தமிழ்நாடோடைய ஸ்கீம்ஸ் வந்து நம்ம நல்லாவே படிச்சுக்கணும். நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் வேணாலும் எடுத்து பாருங்க, குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின்ஸ் அது தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க. அதில் 2 ஸ்கீம் வந்து பழைய ஸ்கீம் பேஸ்டாக இருக்கும், 1-2 ஸ்கீம் வந்து நியூ ஸ்கீம் பேஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதிகம் ஃபோக்கஸ் தர வேண்டிய டாபிக் வந்து இதுதான். பட் இதுக்கான சோர்ஸ் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் கம்மி தான். ஸோ நம்ம வெளியில் அங்கங்கே தேடி படிக்க வேண்டியது தான் அதிகமாக இருக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் இந்த டாப்பிக்கு நம்ம ஆல்ரெடி எடுத்த ஸ்கீம்ஸ்க்கான மெட்டீரியல் தான் இருக்குது. ஸோ நான் அதை வந்து ஆட் பண்ணி தரேன். அதை தவிர்த்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ஸ்கீம்ஸ் பேஸ்டாக இருக்குது. அண்ட் நான் ஒவ்வொரு மந்த்லேயும் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமோ அதையே நான் ஒரு வீடியோவாக கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அதையே வந்து ரெஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து HTA. ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கிட்டத்தட்ட 61 கொஸ்டின்ஸ் இதுலேருந்து கேட்டிருந்தாங்க. இதில் வந்து நம்ம HTA ரிப்போர்ட் 2023 to 2024 ரிப்போர்ட். ஸோ HTA மட்டும் இல்லாமல் இதில் நிறையா இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸு, PQI ஃபிசிக்கல் குவாலிட்டி இண்டெக்ஸ், இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் தமிழ்நாடோட ரேஞ்ச் என்ன, இந்தியாவோட ரேஞ்ச் என்ன, அண்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இதெல்லாமே நம்ம கொஞ்சம் படிச்சுக்கிட்டா இந்த டாப்பிக்கில் வந்து நல்லாவே ஆன்சர் பண்ணலாம். குறைஞ்சது ஒரு 2-3 கொஸ்டின்ஸாவது இதுலேருந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இதில் வந்து நம்ம தமிழ்நாடு பேஸ்டாக தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸு, தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட்டு, இது எல்லாமே கவர் பண்ணி படிக்கணும். அதை தவிர்த்து தமிழ்நாடோட GDP, GNP. ஸோ இதில் வந்து ஒரு 54 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அண்ட் 4th வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதில் 48. ஸோ அக்ரிகல்ச்சர் பேஸ்டா அண்டு
மற்ற இந்த சாயில்ஸ் இது எல்லாமே நம்ம இதில் வந்து கவர் பண்ணி படிச்சிடணும். நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா இந்த ஹோல் சிலபஸ்லேயுமே ஒவ்வொரு இது இப்போ எக்கனாமிக்கில் நம்ம என்னென்ன பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஜாகிரபிக்கலாக என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் ரேட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் பண்ணி தமிழ்நாடோட இது என்ன, அதில் என்ன நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம், அண்ட் ஸ்கீம்ஸில் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஒரு டாபிக்ன்றது. ஸோ இது பர்டிகுலராக அப்படின்னு நம்ம வந்து தனிப்பட்டு படிக்க முடியாது. இந்த எல்லா டாபிக்ஸும் படிக்கிறதுல தமிழ்நாடு என்னென்ன இதில் வந்து பெட்டராக இருக்காங்க. இப்போ ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 2nd or 3rd ரேங்க் கிட்ட இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையுமே தமிழ்நாடு எந்தெந்த இதில் பெட்டராக இருக்கு, லிட்ரஸி ரேட்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கும், செக்ஸ் ரேஷியோல இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே தமிழ்நாட்டோட அச்சீவ்மெண்ட்ஸ் தான். ஸோ அந்தந்த செக்டார் வைஸ் நம்ம வந்து பிரித்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ், ஹெல்த் சிஸ்டம்ஸ். ஸோ இதுலேயும் நல்லா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 24 கொஸ்டின்ஸ், 27 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் அதே தான். கிட்டத்தட்ட ஃப்ரீடம் முன்னாடியிலேருந்தே தமிழ்நாடோட எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் எப்படி இருந்தது, அப்புறம் ஃப்ரீடம்க்கு அப்புறம் எப்படி இருந்தது, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அட் ப்ரெசன்ட் எஜுகேஷன் ரிலேட்டடாக என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்கீம்ஸ் படிக்கும்போதே வந்து மெயினாக வந்து விமன், சைல்டு, எஜுகேஷன், ஹெல்த்து, ஸோ இந்த ஆஸ்பெக்டை வந்து ஃபர்ஸ்ட் மெயினாக கவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சீனியர் சிட்டிசன்ஸு, அப்புறம் அதர் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி தான் கவர் பண்ணி செகண்ட் இதாக படிச்சுக்கோங்க. ஸோ இந்த இதை வந்து மெயினாக படிச்சுக்கோங்க. ஸோ ஹெல்த் சிஸ்டம்ஸ் கிட்டத்தட்ட இதுலேயும் ஒரு 27 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அண்டு இந்த இம்பாக்ட் ஆஃப் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இந்த சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட், சோஷியல் ஜஸ்டிஸ், ரிசர்வேஷன் பாலிசி, இது கிட்டத்தட்ட நீங்கள் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாட்டிலே வந்து ஓரளவுக்கு வந்து அந்த பெரியார் அந்த இதுலேருந்தே ஓரளவுக்கு சோஷியல் டிரான்ஸ்ஃபார்ம் மூமெண்ட், ரிஃபார்ம் மூமெண்ட்டு, அதுலேயே வந்து இந்த ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி பற்றி படிப்பீங்க. ஸோ அதே தான் கிட்டத்தட்ட இந்த டாபிக் இங்கேயும் வருது. கொஞ்சம் நம்ம ரிசர்வேஷன்ஸ் ஓரியன்டாக அந்த மாதிரி கொஞ்சம் படிச்சுக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் ஓரளவுக்கு நல்லா இதுக்கான கண்டென்ட் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இதில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து இதுக்கும் நம்ம புக்கில் வந்து ஏன்னா இ கவர்னன்ஸ் இது இந்த எலக்ட்ரானிக் அப்படின்னு வந்தாலே வந்து அது ஃபுல்லாக அப்டேட்ஸ் தான். ஸோ அப்போ அதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய ஸ்கீம் நிறைய இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க, இனிஷியேட்டிவ்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இ கவர்னன்ஸ் வெப்சைட்டில் போனாலே ஓரளவுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் சேர்த்து ஒரு மெட்டீரியலாக ரெடி பண்ணியிருக்கேன். நான் அதையும் இந்த வீடியோ கீழே தரேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ இதுக்கான ஸ்கூல் புக் லெசன்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இதுக்கு வந்து எந்த லெசன் மெயினாக படிக்கணும்னா இந்த 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல வந்து பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. ஸோ அதில் வந்து தமிழ்நாடோட பொலிட்டிக்கல் ரீஜனா ரிலேட்டடாக நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஸோ பொலிட்டிக்கல் ரிலேட்டட்னா வந்து மெயினாக வந்து இந்த 1947 ஒவ்வொரு ரூலர் வந்து வந்திருப்பாங்கல்ல, இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கிற ரூலர்லேருந்து அப்போதுலேருந்து எம்ஜிஆர், கருணாநிதி, எம்ஜிஆர், அண்ணா, ஸோ இந்த மாதிரி ஜெயலலிதா, இந்த மாதிரி எல்லார் பீரியட்லேயும் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் மெயினாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு 100 ஸ்கீம்ஸ் PDF ஒன்றும் அண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ரூலர் பேஸ் பண்ணி அவங்களோட பீரியட்ல என்னென்ன டெவலப்மெண்ட் அதனுடைய பேஸ் பண்ணியும் PDF வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் ரூலர் பேஸ் பண்ணி. ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது மெட்டீரியல் வச்சுருந்தாலும் மேக்ஸிமம் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. குறைஞ்சது இந்த ஒரு டாப்பிக்கில் வந்து பழைய ஸ்கீம்ஸ் மட்டும் ஒரு 200 ஸ்கீம் அது படிச்சுக்கணும். அந்த மாதிரி நம்பர் கவுண்ட் வச்சுக்கோங்க. அண்ட் புது ஸ்கீம்ஸ் வந்து இப்போ 2024 to 2025 ஜூலை 2024 இப்போ மே Group 1 அந்த மாதிரி Group 2, Group 4, ஸோ அந்த மாதிரி படிக்கிறவங்க ஒரு 1 இயர்க்கான ஸ்கீம்ஸ் வந்து தமிழ்நாடு பேஸ்டாக என்னென்ன இருக்குது. ஸோ அது ஒரு 200 ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி 100 தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 ஸ்கீம்ஸ் நல்லா படித்தாலே இந்த ஒரு டாபிக்ல இருந்து எப்படி கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த இயரு, அதனுடைய நோக்கம் என்ன, அதில் என்னென்ன விஷயம் ஸ்பெஷலாக ஃபீச்சர்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம படித்தாலே ஓரளவுக்கு ஸ்கீம்ஸ்லேருந்து எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் ஸ்கீம்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டதே தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஓரளவுக்கு ரிப்பீட்டடாக ஒரு 200-300 ஸ்கீம்ஸ் படித்தா கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து நல்லாவே ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு லெசன் வந்து பெட்டராக இருக்குது. 9th ஸ்டாண்டர்ட் எக்கனாமியில் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், மெஷர்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ தமிழ் மீடியம் கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் அதை வந்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 லாங்குவேஜும் அட்டாச் பண்ணி தர முடியல. அண்டு ரீசெண்டாக வந்து HDI ரிப்போர்ட் எல்லாமே நம்ம வந்து படிச்சுக்கணும். ஸோ அதையும் வந்து நம்ம படிச்சு ஆகணும். கொஞ்சம் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் ஆட் பண்ணி படிச்சுக்கணும் இதை. நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் தமிழ்நாடு எக்கனாமி, அப்புறம் நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது இந்த லெசன் வந்து சொல்லியிருந்தோம் எம்ப்ளாய்மெண்ட் இன் தமிழ்நாடுன்னு. ஸோ இந்த லெசனையும் சேர்த்து வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து தமிழ்நாட்டில் உள்ள இண்டஸ்ட்ரீஸ் தான் என்னென்ன, எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டாக தமிழ்நாடு எந்த ரேஞ்சில் இருக்குது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஜியாகிரபிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன்லேயே போதுமான அளவு நல்ல கண்டென்ட் இருக்குது, இதை நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன எல்லா செக்டர்லையுமே தமிழ்நாடு எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் ஸ்கீம்ஸ் நிறையா படித்தாலே ஓரளவுக்கு இந்த டாபிக் வந்து ஆன்சர் பண்ணலாம். அதை தவிர்த்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கலாக, சோஷியல் எஜுகேஷன், ஹெல்த், விமன், ஸோ அதான் ஸ்கீம்ஸ் மெயினாக படிங்கன்னு சொன்னது. அண்ட் எக்கனாமிக்கலாக இது எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு படிக்கும் போதே உங்களுக்கு வந்து இதுக்கான இந்த டாப்பிக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். நெக்ஸ்ட் எஜுகேஷன் ஹெல்த் சிஸ்டம்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பழைய புக்கு 2005 ஓல்டு எடிஷன் 8th ஸ்டாண்டர்ட் புக், இதில் வந்து கொஞ்சம் அந்த பீரியட்லேருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்நாட்டில் எப்படி இந்த எஜுகேஷன் ஹெல்த் சிஸ்டம்ஸ் இருந்ததுன்னு 1-2 லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரீசண்டாக வந்து எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்துக்காக எப்போவுமே ஒரு கவர்மெண்ட் இருந்தால் எஜுகேஷன், ஹெல்த், சைல்டு, விமன் இவங்களுக்கான டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இதை ஆட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸ்கீம்ஸ் படிக்கும் போதே இதுவும் கிட்டத்தட்ட நீங்கள் ஸ்கீம்ஸ் படிக்கிறதுல இந்த டாப்பிக்கும் ஓரளவுக்கு வந்து கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2 இந்த புக்கில் வந்து 2 லெசன் இருக்குது, சோஷியல் ஜஸ்டிஸ், தமிழ்நாடு பொலிட்டிக்கல் டாக்ஸ்னு. அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2 சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த லெசன் படித்தா இந்த டாபிக் ஓரளவுக்கு நல்லாவே ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் கவர்னன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் அதான் நம்ம மெட்டீரியல் அண்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தாலே ஓரளவுக்கு நோட்ஸ் வந்துருக்கு. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கிறதுல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய வேலை வந்து இந்த 10 லெசனை ஸ்ட்ராங்காக படிக்கிறது, அப்புறம் இந்த ஸ்கீம்ஸு ஒரு 300 ஸ்கீம்ஸ் வந்து நீங்க படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கவர்னன்ஸ் டாபிக் இதுக்கு மட்டும் இந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் இதெல்லாம் நீங்க படிச்சா போதுமானது. ஸோ நான் கிளியரா சொல்றேன், 10 லெசன்ஸு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து இந்த 10 லெசன்ஸ்க்கு தரணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஒரு 300 ஸ்கீம்ஸ், பழைய ஸ்கீம்ஸ் ஒரு 200 அண்ட் புது ஸ்கீம்ஸ் ஒரு 100 அந்த மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் தேர்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல். ஸோ மெயினாக வந்து இந்த கவர்னன்ஸ் இதுக்கு வந்து மெட்டீரியல் அண்ட் ஸ்கீம்ஸ்க்கும் நம்ம மெட்டீரியல் வந்து நான் தந்துடுறேன். ஸோ இந்த இதில் இந்த இதை வந்து ஓரளவுக்கு முடித்தாலே நம்ம இந்த எக்ஸாம் வந்து நல்லா பண்ணலாம். அண்ட் நான் எப்பயும் சொல்கிறது தான், நீங்கள் வந்து இந்த இந்த டு டூ லிஸ்ட் மாதிரி இதை வந்து வச்சுக்கோங்க. எந்த டாபிக் படித்தாலும் இந்த ஸ்கூல் புக் லெசன் படிக்கிறீங்களா, ஸ்கூல் புக்கோட புக் பேக் படிக்கிறீங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்களா, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, அதில் உள்ள மிஸ்டேக்ஸ் எடுத்து நோட்டில் நோட் பண்ணுறீங்களா, ரிவைஸ் பண்ணுறீங்களா. ஸோ நான் இந்த விஷயத்த நான் எல்லா வீடியோலையும் கண்டிப்பாக நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஏன்னா இதுதான் இந்த எக்ஸாமுக்கான ரோட் மேப்பே. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வேற எதை தேடி போனாலுமே அது வந்து கரெக்டாக இருக்காது. கொஞ்சம் நம்ம ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயத்துக்கு இன்டர்நெட்டையோ ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸே தரலாம். பட் இதுதான் மெயின் சோர்ஸ். ஸோ இதை முடிச்சாலே நம்ம 90% ஓரளவுக்கு நல்லா பண்ணிடலாம் இந்த எக்ஸாம். ஸோ இதுதான். இதை தவிர்த்து நம்ம வந்து டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் வந்து நம்ம சேனல்ல போய் பார்த்தாலே ஓரளவுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் இருக்கும். அதை தாண்டி நம்ம வந்து கரண்டாகவும் இப்போ 2024 கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதையும் ரெகுலராக பாருங்க. வேற ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த லைவ் டெஸ்ட் பத்தி நான் கேட்டிருந்தேன்ல லெசன் வைஸ், ஸோ அதுக்கான கமெண்ட்டையும் சொல்லுங்க. தேங்க்யூ. நல்லா படிங்க.